சார், ஜெயந்தி அம்மா லீவ் 1 மாசம் அதிகப்படுத்திருக்காங்க. லெட்டர் வந்திருக்கு. சரி, நீ போ. மிஸ்டர் பிரபு, நீங்கள் எழுதி வைத்து விட்டு போன கடிதத்தை படித்தேன். அன்று நடந்த சம்பவத்தை, அதாவது நமக்குள் நடந்த சங்கமத்தை மறந்துவிட வேண்டும் என்று கூறியிருக்கிறீர்கள். பிரபு, நான் ஒரு முறை மாங்கல்யத்தை தவறவிட்டேன். இம்முறை என்னையே தவறவிட்டேன். இது ஒரு இனிய நினைவு. இந்த நினைவு என் உயிர் மடியும் போதுதான் மடியும், என் உடல் கருகும் போதுதான் சாம்பலாகும். ஆனால் ஒரு ரகசிய உறவு பிறந்த அந்த இரவே யாருக்கும் தெரியாமல் இறந்துவிட்டது. என்னை பொறுத்தவரையில் இது சத்தியம். அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. தைரியமா, எனக்கு அடிக்கடி இது மாதிரி வர்றது உண்டு. ஐயோ, நீங்க படுத்துங்க, நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வரேன். ஹலோ, பத்மா ஐயா. பத்மா, நீயா பேசுற? உன் குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு பத்மா. ஆமா, நான் கொடுத்தது நீ ஏன் திருப்பி கொடுக்கல? நினைச்சேன், ஆனா முடியல. பக்கத்துல யாராவது இருக்காங்களா? ஆமா. என்ன பத்மா ஒரு மாதிரி பேசுற? உடம்பு சரியில்லையா? ஆமா. உடம்புக்கு என்ன பத்மா? என்னவோ என்னன்னு எனக்கே சொல்ல தோணல. பத்மா, உன்னை பார்க்கணும் போல இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் அரௌண்ட் 6:30 பீச்ல. ஹலோ ஹலோ பத்மா. ஹலோ, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா, ஐ மீன் இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க போக வேண்டிய இடத்துல உங்களை ட்ராப் பண்றேன். ரொம்ப நன்றி. உங்களுக்கு சிரமம் வேண்டாம். சிரமமா? நோ நோ, இது ஒரு டைப்பான சோஷியல் சர்வீஸ். பரவாயில்ல, நீங்க போலாம். மேடம், இன்னைக்கு டெம்பரேச்சர் 101 டிகிரி. போக போக ஏறும். ஐ எம் சாரி. தட்ஸ் ஆல் ரைட். ஏமா, இந்த கர்ச்சிப்பு ஒண்ணுதான் கீழே கிடந்தது. இல்ல, கர்ச்சிப்புல செண்டு வாசனை கம்முன தூக்குத. அம்மாடி, என்ன செண்டு பிடிக்கும்? ஏண்டா, என்னடா அது? ஒரு பொண்ணு தனியா இருந்தா அவங்ககிட்ட போய் கலடாவை பண்ற? If you don't mind, எனக்கு ஒரு லிஃப்ட் கொடுக்க முடியுமா? With pleasure. Thank you. Excuse me, mister. என்ன கொஞ்சம் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கிட்ட இறக்கி விடுறீங்களா? நான் ஒரு ஃப்ளாஸ்க் வாங்கணும். Sure. Thank you. Welcome. மேடம், Yes? இங்க வாட் ஸ்டாப் கிடைக்குமா? கடைக்காரர் கேளுங்க. ஃப்ளாஸ்க் எங்க? Upstairs. ஃப்ளாஸ்க் எங்க?
ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டோட தப்பிச்சுக்கிட்டீங்க. நீங்க மயங்கி விடுறத சரியான சமயத்துல நான் பார்த்தேன். of course nothing was in my hand. அங்கதான் Almighty the God அவரை நினைக்க வேண்டியதா இருக்கு. பத்மா, இப்போ உங்களுக்கு எப்படிமா இருக்கு? I am sorry, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. In the hands of the doctor she is very safe. டாக்டர், இந்த அழகான முகத்துல அடிப்பட்ட ஒடுவே தெரியக்கூடாது. அதுக்கு தேவைப்பட்ட மருந்து உங்களுக்கு எங்க இருந்து கொண்டு வரணும்? அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி, அடுத்த ஐ நோ சார், நீங்க செஞ்ச உதவி எல்லாம் டாக்டர் சொன்னார் சார். இதோ பாருங்க, இந்த சாரன் மரியாதை போட்டு எனக்கு கூப்பிட வேண்டாம். எஸ் மிஸ்டர் முரளி. மிஸ்டர் முரளி, சமயத்தில் நீங்க தெய்வம் மாதிரி வந்து என் மகளை காப்பாத்திட்டீங்க. தெய்வம் பூஜை ரூம்ல தான் இருக்கும். forget it. மிஸ்டர் ஆனந்தமூர்த்தி, உங்க மக ஒரு வாரம் இந்த நர்சிங் ஹோம்ல இருக்க வேண்டியதா இருக்கும். ஒரு வாரம் என்ன, ஒரு மாசம் வேணும்னாலும் இங்கே இருக்கட்டும். இவங்க இந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போது டான்ஸ் ஆடிக்கிட்டே வெளியே போகணும். வாங்க சார். யார் சார் வேணும்? வீட்டுல பெரியவங்க யாராவது இருக்காங்களா? என் முதலாளி என்னோட பெரியவர் பத்மாமா. அவங்க வீட்டுல இருக்காங்களா? அவங்க இல்ல சார், நர்சிங் ஹோம்ல இருக்காங்க. நர்சிங் ஹோம்லயா? எதுக்கு? அந்தமா கீழே விழுந்துட்டாங்களாம். தலையில பலமான அடி, ரத்தம் பிச்சிட்டு போயிடுச்சு. எந்த நர்சிங் ஹோம்ல இருக்காங்க தெரியுமா? தெரியாதுங்க சார். ஹலோ, கிரிஜா நர்சிங் ஹோம். 4 நாளைக்கு முன்னாடி தலையில அடிபட்டு மிஸ் பத்மான்னு ஒருத்தங்க அங்க அட்மிட் ஆயிருக்காங்களா? பத்மா அப்படி யாரும் இங்க இல்லையே. ரெடி சார். ஓ, தேங்க்யூ சார். ஐயா, நீங்க என்ன மரியாதையா கூப்பிடுறது பாக்குறியா? மனசுல சந்தோஷம், உற்சாகம், இனம் புரியாத இன்பம் இருக்கிறப்போ கழுதிய கூட சார் போட்டு கூப்பிட சொல்லும். டிசப்பாயின்மெண்ட், டெஸ்பரேஷன், டிஜெக்ஷன் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டா ஆண்டவனுக்கு கூட மோசமா திட்ட சொல்லும். இட் இஸ் ஹியூமன் காம்ப்ளெக்ஸ், ஐ மீன் வீக்னஸ். சிக்லெட் ஐயா, எனக்கு ஏண்டா? ஐ எம் சாரி. என்ன சார்? நீ இங்கே இருக்க, டென்னிஸ் ஆட வரல? எனக்கு வேலை இருக்கு. என்னடா பெரிய வேலை? வெல், ஐ எம் சாரி. ஐ ஆம் சாரி. அப்படி சொன்னவங்க எல்லாம் இப்ப மாறிட்டே வர்றாங்க. சார் 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 சார், அன்னைக்கு நீங்க தானே பத்மாமா தேடிட்டு வீட்டுக்கு வந்தது? ஆமா. அவங்க சுமதி நர்சிங் ஹோம்ல இருக்காங்க, மாம்பழத்துல. சிஸ்டர், பத்மா எந்த ரூம்ல இருக்காங்க தெரியுமா? பத்மாவா? 4-5 நாளைக்கு முன்னாடி தலையில அடிபட்டு. ஓ, அவங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நல்ல நம்பர். ஓ, தேங்க்யூ. மிஸ்டர் முரளி, ரொம்ப பிரமாதமான ஜோக். இந்த மாதிரி ஜோக்ஸ் என்கிட்ட பிளான்டி. இன்னொரு ஜோக் சொல்ற கேளுங்க. ஒரு அழகான பொண்ணு, பியூட்டிஃபுல் லுக்கிங் கேர்ள். தேங்க் யூ. அவ வந்து
ஹலோ ஹலோ, நான் ஆனந்தமூர்த்தி பேசுறேன். மிஸ்டர் முரளி வீடு தானே? எஸ் மிஸ்டர் முரளியோட பத்மா பேசணுமா? பத்மான்னு சொன்னா அவருக்கு தெரியும். அது 1 minute ப்ளீஸ். பத்மா, வாமா. என்னப்பா? மிஸ்டர் முரளியோட நீயே பேசுமா. அவர் செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லணும், அவ்வளவுதானே? அதை நீங்களே சொல்லிடக்கூடாதா? நல்லா இருக்குமா, நீ பேசினா அந்த வெயிட்டே வேற. மிஸ்டர் முரளி, கொஞ்சம் இருங்க, பேசுமா ப்ளீஸ், பேசுமா. ஹலோ. பத்மா, நீங்க எப்போ வீட்டுக்கு வந்தீங்க? எப்போ டிஸ்சார்ஜ் ஆனீங்க? எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா நான் கார் வச்சிருப்பேன், வாய் நானே வந்திருப்பேன். நான் என்ன செஞ்சுட்டேன், எனக்கு போய் தேங்க்ஸ். பாரு பத்மா, எனக்கு இந்த டியூட்டி ஃபார்மாலிட்டி பிடிக்கவே பிடிக்காது. அஃபெக்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங், ஃப்ரெண்ட்ஷிப், இது ஒண்ணு இருந்தா போதும். பத்மா, அவரை நம்ம வீட்டுக்கு கூப்பிடுமா? அட கூப்பிடுவான்னா. ஹலோ, அப்பா உங்களை வீட்டுக்கு வர சொல்றாரு. ஷூர், கண்டிப்பா உங்க வீட்டுக்கு நான் வருவேன். இட்ஸ் மை ப்ளஷர். பாய்.